விஜய் அவர்கள் ரசிகர்களை சந்திச்சு கட்சி ஆரம்பிச்சு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதே போல இன்னொருத்தரும் வராரு. அதிமுக ஆல்ரெடி ஒரு தமிழர் தலைமையா இருக்கு, தாம் தமிழர் ஒரு தமிழர் தலைமையா இருக்கு. அப்ப இந்த தமிழர் தலைமையிலான கட்சிகள் மீண்டும் மீண்டும் அதிகாரத்தில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுதான். ஆக அவ்வளோ ரெப்ரசன்டேஷன் இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் பேச ராதா இருக்கு. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி நாங்க இல்லைன்னா இல்லைங்கிறாரு. அவங்களுக்கு சிவாஜி பற்றி பிரச்சனை இல்லைங்க, மகாராஷ்டிரா சிவாஜி பற்றி பிரச்சனை இல்லைங்க, இவர் விஜயநகர பேரரசை பற்றி பிரச்சனை இல்லைங்க, தமிழனாக இருக்கிறவனை பற்றி இது மட்டும்தான் பிரச்சனை. இந்த மாதிரி கேள்விகளை முன்வைக்கக்கூடிய மோகன்ஜி போன்றவர்களுக்கு ஜாதி பட்டம் கட்டலாம், ஜாதி வெறின்னு சொல்லுவாங்க. ஒரு போனை போட்டு மிரட்டுற அந்த தைரியம் இருக்குல்ல, சட்டியோட உள்ள வச்சு கொண்டு விடுவாங்க. உள்ள வச்சு கொண்டு விடுற என்ன அர்த்தங்க? லாக்அப் டெத். அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்கள் இந்த அரசு துறையை தவறாக பயன்படுத்த என்று வாக்குமூலம் கொடுக்கிறார். பதவி நீக்கம் பண்ணுமா இந்த அரசாங்கம்? தூய சக்தி பண்ணுமா? தமிழர் இதுவரை இருந்த முதலமைச்சர் பட்டியலில் மிக குறைவாக இருக்கிறார். டவுட்டர் தமிழர்களா இருக்கிறாங்க. ஏன்னா தமிழர் இல்லைங்கிற பிரச்சனை குற்றச்சாட்டு வச்சதே கலைஞர் வச்சார். எம்ஜிஆர் நீங்க தமிழர் இல்லை அப்படின்னு. அப்ப நான் இல்லை, நான் வந்து தமிழர் தான் நான் நிரூபிக்கிறேன், நீங்க நிரூபிக்க முடியுமான்னு சொன்னார். தமிழருக்கும் தமிழச்சிக்கும் பிறந்தவர் தான் தமிழர். தமிழ் பேசுகிற எல்லாரும் தமிழர் இல்லை. அடுத்தது இப்படி ஒரு வரையறை உலகத்தில் எங்க கிடையாது. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. டிஎன் மீடியா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் ராஜா ஸ்டாலின் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. ஓகே சார். இப்போ அண்மையில கரூர்ல ஒரு 41 பேர் இறந்திருந்தாங்க. அதை ஒட்டி தாவேக அரசு அவங்களுக்கு அரசு பணி கொடுத்திருந்திருக்காங்க. அதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி வழக்கு போட்டு இப்ப அதை ரத்து செஞ்சிருக்காங்க. இது சரியா தவறா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த வழக்கை தொடுத்த நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் தீரன் திருமணனுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். ஏன் நன்றி சொல்லணும்னா, இப்படி நினைச்சதுக்கு எல்லாமே நாளைக்கு செய்யற போக்கு வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன். இது யாருக்கு எதை வேணாலும் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அந்த கூட்டம் என்பது ஒரு அரசியல் கட்சி கூட்டம். அந்த கூட்டத்துக்கு போய் நடந்த விபத்து. இப்ப இந்த விபத்துக்கு எல்லா விபத்துக்கும் இதே மாதிரி பார்ப்பீங்களா? பட்டாசு தொழிற்சாலையில வெடிச்சிடுது. என்ன பேருந்து விபத்தாயிடுது. அரசு பேருந்துல, நான் சும்மா போற பைக்ல போகும்போது வரதில்லை, அரசு பேருந்துல பயணிக்கிறாங்க, இறந்துடுது. அப்ப நீதிமன்றம் என்ன சொல்றாங்க? அரசு ஊழியர்களுக்கு நம்மகிட்ட வேலை பார்த்தாங்க, அந்த அரசுக்கு வேலை பார்த்ததுனால ஒரு முன்னுரிமை அடிப்படையில் அந்த வாரிசுகளுக்கு கொடுக்குறோம். இதுதான் அடிப்படையாக இருக்கிறது. நீங்க இந்த மாதிரி புதுசு புதுசாக கொண்டு வந்தா எல்லாத்துலயும் அந்த குழப்பம் வரும். என்ன அந்த பிரச்சனை இருக்கு. போராடி உயிர் போனாங்களா? அன்புமணி கோரிக்கை வைக்கிறாங்க, சமூக நீதி போராளிகள் 21 பேருக்கு, அதாவது இடஒதுக்கீடாக போராடி இறந்தாங்களே, துப்பாக்கி சூட்டில் இறந்தவங்க, அவங்களுக்கு கொடுன்னு சொல்றாரு. அப்ப இது போல நியாயமான விஷயத்தெல்லாம் விட்டுட்டு இவங்க கட்சியுடைய கூட்டத்துக்கு வந்தவங்களை மட்டும் செஞ்சா அது நான் என்ன சொல்றேன், நீ தனிப்பட்ட முறை என்ன வேணாலும் செய்யுங்க. அரசு பணிங்கிறது ஒரு அரசாங்கத்துடையது. அதை நீங்க கொடுக்கறது மூலம் நீங்க அந்த குற்றத்தை ஒத்துக்கிறீங்களா? என்னன்னா என்ன குற்றம்னா, இத்தனை நாள் திமுக தான் பிரச்சனை, அவங்க தான் இவங்க தான் சொல்லி ஏதோ ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு இருந்தாங்க தாவேகா. இன்னைக்கு இந்த வேலை வாய்ப்பு கொடுக்குறாரு. அப்ப என்ன அது உணர்த்துதுன்னா, இல்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு தானே சொல்றாங்க. பாதிக்கப்பட்டவங்க நான் என்ன கேட்கறேங்க, இப்ப நாளைக்கு எல்லா கூட்டங்களும் அது நடக்குங்க. நாளைக்கு அதிமுக கூட்டத்தில் நடந்தாலும் அதை கொடுப்பீங்களா? திமுக நடந்தா அதை கொடுப்பீங்களா? இல்ல இப்ப நாம் தமிழர் கட்சி கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்க நிவாரணம் கொடுத்தாங்க, அதை தடுக்கல, அதை எதிர்க்கல, இதை எதிர்க்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருதுல்ல. அதாவதுங்க, கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு நிவாரணம் திமுக அரசாங்கம் கொடுத்துச்சு. ஏன்னா அன்னைக்கு இருக்க அரசாங்கம் அன்னைக்கு இறந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா தலித் மக்கள் இறந்தாங்க. அது பெரும்பான்மையா, ஏறத்தாழ பெரும்பான்மையோட இறந்தது 90% இறந்தது அவங்க தான். அது எப்படின்னாங்க, அது ஒரு மோசமான முன்னுதாரணம் தான். அந்த மோசமான முன்னுதாரணம் தான் இங்கே வருது. ஏன் மோசமான முன்னுதாரணம்னா, நீங்க ஒரு சாலை விபத்துல இறந்தவங்க என்ன, அவருக்கு குடும்பம் குழந்தை எல்லாமே இருக்குங்க. ஆனால் அவருக்கு நம்ம கொடுக்க மாட்டோம். அவர் இழப்பீடு போட்டிருந்தா கொடுக்கும், அல்லது இடிச்சு வாங்கணுமோ அந்த இன்சூரன்ஸ் இருந்தா கவராம ஒழிய அரசாங்கம் கொடுக்குற இழப்பீடு இல்லை. இது வரைக்கும் அப்படி கொடுத்த வரலாறு இல்லை. கள்ளக்குறிச்சியில ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10 லட்சம் இழப்பீடு கொடுத்தாங்க. அந்த இழப்பீடு என்பது கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவர்களுக்கு. என்னன்னா, அவங்க கள்ளச்சாராயம் எப்படிங்க, ஆக்சுவலி கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்க சாவுக்கு போனவங்க, அந்த சாவு பார்க்க போனவங்க குடிச்சாங்க.
ஃபர்ஸ்ட் இறந்தது 2 பேர் தான். அந்த 2 பேர் இறந்த சாவுக்கு போய் அந்த சாவுக்கு போனவன் குடிச்சான். மிக மிக ஒரு மோசமான முன்னுதாரணம் அது. கள்ளச்சாராயம் குடிச்சதுக்கு காசு தண்டனை கொடுத்துருக்கணும். என்ன உண்மையிலேயே தண்டனை செத்து போனவங்க எப்படி தண்டனை கொடுக்குது? அது இல்லை தண்டனை. வித்தவனுக்கு என்ன தண்டனைங்க இது? ஏன்னா வித்தவன் யாரு? கண்ணுக்குட்டிக்கிற திமுகவை சேர்ந்தான். என்ன அப்ப அதுல வந்து இப்ப இருக்கிற ரிஷிவந்த் எம்எல்ஏ உட்பட அவருடைய பேர் அதுல அடிபட்டுச்சு. கள்ளச்சாராயத்துக்கு பின்னாடி இருந்து அவர்களை, ஏன்னா அந்த கண்ணுக்குட்டி அவர்கள் கைது செய்யப்படும் பார்த்தீங்கன்னா அவர்கள் வீட்டில் இருக்கிற புகைப்படம் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய புகைப்படம் இருக்கும், ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம் இருக்கும். ஆக இப்போ திமுக, அவர் திமுக சேர்ந்தவர் தான், அது நம்ம இன்னும் இது பண்ண, திமுக சேர்ந்தவர் வித்தாரு, திருப்பி வெளியே வந்து மறுபடி கள்ளச்சாராயம் வித்த வழக்கில் கைது செய்யப்பட்டார். அப்ப என்னன்னா கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவனுக்கு நீங்க கொடுத்து விட்டுதான் இந்த ஊக்கம் வருது. அவனுக்கு எப்படி ஜாமீன் கொடுத்தது? இத்தனை பேர் இறக்குற சாவுக்கு காரணமானவர்களுடைய கண்ணுக்குட்டியை எப்படி நீங்க வந்து வெளியே விட்டீங்க? ஏன்னா வெளியே வந்ததுக்கு பிறகுதான் மறுபடியும் கள்ளச்சாராயம் வித்து கைது செய்யப்பட்டார். ஆக அதுவே ஒரு தப்பான முன்னுதாரணம் இருக்கு. அப்ப அந்த தப்பான முன்னுதாரணம் இப்ப காட்டுறாங்க. அது நீங்க அது இருக்க அது எப்படி நீங்க செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அது போலதான் இதுவும் நாளைக்கு ஒரு முன்னேற. நாளைக்கு என்ன பண்ண, அந்தந்த அரசியல் கட்சிகளும் இந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுக்க ஆரம்பிச்சா, ஏங்க நம்மள 10 லட்சம் கொடுக்குறல. ஒரு அம்மா பேசுறாங்க, என்ன பேசுறாங்க அப்படின்னா, என் புள்ள செத்து போயிட்டான், எனக்கு வந்து சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, நான் தனியான ஆளா இருக்கேன், எனக்கு அரசு கொடுத்தது இது ஏதோ ஒரு உதவியா இருக்கும்னு நினைச்சேன். சென்டிமெண்ட் இமோஷன்ஸ்ல சொல்லலாங்க 1000 விஷயம். ஆனா நான் என்ன சொல்றேன், உங்க சாப்பாட்டுல மண்ணவாரி போட்டது இல்லைங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியுடைய கூட்டங்களுக்கு போகும்போதும் வரும்போதும் இறந்து போறவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சுன்னா என்னங்க ஆகும்? எல்லா கூட்ட நெரிசலும் நான் சொல்றேன், ஒரு பாதிப்பு என்பது, இப்ப அரசு ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணாங்க, ஒரு உதவித்தொகை தர இடத்துல கூட்ட நெரிசல் வருது, அதுல இறந்துறாங்க, ஒரு எக்ஸாம் போறதுல இறந்துடுறாங்க, ஒரு முண்டி அடிச்சுட்டு போய் ட்ரெயிலே அதுல இறந்துறாங்க. அதுல அரசுடைய தவறு. இந்த இடம் வேற, கட்சியுடைய தவறு வேற. இப்ப இதுக்கு விஜய் அவர்களுக்கு பொறுப்பே இல்லை, அங்க இருந்த காவல்துறை பொறுப்பு அப்படிலாம் வந்து தட்டி கழிச்சுப்பாங்க. எல்லாமும் சேர்ந்துதான். நான் விஜய் மேல மட்டும் பழி போடல, அரசு மேல மட்டும் பழி போடல, 2 பேரும் சேர்ந்து செஞ்சிருக்க வேண்டிய விஷயம் தான். அதாவதுங்க, அரசாங்கம் ஒரு அரசியல் கட்சியுடைய கூட்டங்க. நீங்க வந்து போராடி இறந்தவர்களுக்கு 1 2 எங்கேயோ ஒரு சில சம்பவங்கள் சொல்லலாம், நம்ம வேலைவாய்ப்பு கொடுத்தது போன வந்தது. ஆனால் அதை தாண்டி வேற ஏதாவது நடந்திருக்கானா இந்த அரசியல் கட்சி கூட? எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே அரசியல் கட்சி கூட்டத்தில் இழப்புங்கிறது முதல் இங்கதாங்க. இதான் முதல் இழப்பு. அதாவது ஒரு உதவித்தொகை தர இடத்துல, ஒரு இலவசங்கள் தர இடத்துல இழப்பு நடந்திருக்கு. ஆனால் இது போல வந்து ஒரு அரசியல் நிகழ்வு நடந்ததே இல்லை. அப்படிங்கும் போது இதை கொடுக்க ஆரம்பிச்சா, இப்ப எப்படி கள்ளக்குறிச்சி தான் அவங்க உதாரணம் சொல்றாங்களா, அது போல ஒரு கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்களுக்கு 10 லட்சம் நிதி கொடுத்தாங்களே, அப்ப எங்களுக்கு ஏன் கொடுக்க கூடாது அப்படின்னு கேள்வி முன்வைக்கிறாங்களா? அப்ப இதே போலத்தான் நாளைக்கு அடுத்த நிகழ்வு அதே இதே முன்னுதாரணம் காட்டுவாங்க. அதனால் பாரபட்சம் இல்லாமல் இது போன்ற நிகழ்வில் இருந்தாதான் அது வந்து நாளைக்கு இது நடக்காது. ஒண்ணு. அடுத்தது, அவர்கள் காசு கொடுப்பதன் மூலம் தங்களுடைய அந்த குற்ற உணர்ச்சியை, ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்குல்ல, அதை சரி செய்துக்கிறாங்களா அப்படிங்கிறதா. நீங்க ஏற்கனவே நிதி கொடுத்துட்டீங்க, இது அரசு வேலைங்க. இந்த அரசு வேலை என்பது, அப்ப டிஎன்பிசியில படிக்கிறவன் ஒவ்வொருத்தரும் எத்தனை அட்டம்ப்ட், எத்தனை எக்ஸாம் எழுதுறான், ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எவ்வளவு அட்டன் பண்றான், அவனுக்குலாம் அரசு வேலை கிடைக்குது, எவ்வளவு சங்கடமா இருக்கு. ஏங்க நான் பெரிய போஸ்ட்லாம் வேணாங்க, சாதாரணமா ஒரு விஓ போஸ்ட் இருந்து கிளர்க்கு வேலையிலிருந்து ஒவ்வொருத்தரும் எத்தனை ஆண்டுகள் படிச்சு அந்த இடத்துக்கு வரான். அந்த இடத்த வந்து நீங்க கொடுக்குறீங்கன்னா அது எந்த அடிப்படையில்? வாரிசு அடிப்படையிலங்கிறது நீங்க வாரிசு அடிப்படை இது ஒன்னா பார்க்க கூடாது. வாரிசு அடிப்படை என்பது அவர்கள் அங்கே வேலை பார்த்தாங்க அந்த துறையில். இப்போ நம்ம ஒரு நிறுவனம் நடத்துறோம், நம்ம நிறுவனத்தில் நம்மளுக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்ம நிறுவனம் நம்ம குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அதுக்கு இருக்கு. ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக தான் நம்ம பார்க்குறோம். அது வந்து ஒரு கருணை அடிப்படை தான். இதுலேயும் இப்போ எல்லாத்துலேயுமே நான் கருணை பார்க்க முடியாது. இப்போ நிறைய விதவைகளுக்கு கலெக்டர் என்ன பண்ணுவாங்க, ஒரு பால்வாடியை போட்டு சமைக்கிற ஆளு கொடுப்பாங்க, கணவர் இறந்து போயிருப்பாரு, அப்படி கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம இல்லை கொடுக்கல அப்படின்லாம் சொல்ல வரல. ஆனால் அரசியல் நிகழ்வு கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா இது எல்லா கட்சியும் நடக்க ஆரம்பிக்கும். இதே வச்சு நாளைக்கு வேற ஒரு மாநிலத்திலே இது நடக்க ஆரம்பிக்கும். ஆக இதை வழக்கு போட்டு தடுத்தது உண்மையிலேயே வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. இப்ப அடுத்ததாக வந்து விஜய் அவர்கள் ரசிகர்களை சந்திச்சு கட்சி ஆரம்பிச்சு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதே போல இன்னொருத்தரும் வராரு, அது எந்த இடத்துல போய் நிற்கும்? இல்லைங்க, அதாவது நீங்க சொல்றத நான் புரிஞ்சுக்கிறது, தனுஷுடைய பிறந்தநாள் சமீபத்தில் போச்சு. நாங்கள் ரத்த தான முகாம் செஞ்சோம், நாங்கள் 2019 செஞ்சோம், அப்படி இப்படின்னு அவர் இது பண்ணாரு. இப்பயே அரசியலான இது ஸ்டாலின் விஜய் அவர்களுடைய முதலமைச்சர் ஆனதுனால இப்ப நம்ம வருகை வந்து அதை ஒட்டி பார்க்கப்படுறதுனால அப்படி இருக்குமான்னு ஒரு கணிப்பில் அவரும் பேசுறாரு.
நான் என்ன சொல்ல வரேன், ஆல்ரெடி இங்கே இருதுருவ அரசியலாக இருந்துச்சுங்க. இப்போ இருதுருவ அரசியல் இந்த தடவை மாறி இருக்கு. 3 கட்சியாக இன்னைக்கு திமுக, அண்ணா திமுக, அடுத்து தாவேகாவும் வந்திருக்கு. தாவேகா இன்னைக்கு ஆளுங்கட்சி ஆயிடுச்சு. இப்போ இதை நோக்கி தான் இந்த அரசியல் போகும். இப்போ திமுக, அண்ணா திமுக அப்படிங்கிறத ஏறத்தாழ முடிச்சு விட்ட மாதிரி இவங்களா ஒரு செட்டப்பை ரெடி பண்ணிக்கிட்டு, இவங்களா ஊடகங்களா சேர்ந்து ஒன்று பண்ணிக்கிட்டு, விஜய் வெர்சஸ் இன்னொருத்தர் விஷால் இருக்காரு, இன்னும் ஒரு 10 பேர் கொண்டு வருவாங்க. நிறையா நம்ம பார்த்துருப்போம். எம்ஜிஆர் இருக்கிற காலத்துலேயும் அரசியலுக்கு வந்த எத்தனையோ பேர் இருக்காங்க. நடிகர்களே சிவாஜி ஃபெயிலியர் ஆனார், நிறையா. அவருக்கு அப்புறம் பாக்யராஜ் வந்தார், கார்த்திக், நடிகர் கார்த்திக் வந்தார், சரத்குமார் வந்தார். அப்புறம் தான் எல்லாரும் போய் ஒரு வேற ஒரு கட்சியில் ஐக்கியமானாங்கன்னு வச்சுங்க. இப்படி போட்டு வச்சு பார்ப்பாங்க. நாளைக்கு அவங்க ஃபெயிலியர் ஆனாங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க, சேர்த்து விட்டுட்டு அடுத்த ஆள் ரெடி பண்ணிடுவாங்க. ஏன்னா ஆல்டர்னேட் இருக்கணும். அந்த ஆல்டர்னேட் முழுக்க முழுக்க தமிழர்களாக இருக்கக்கூடாது. அதிமுக ஆல்ரெடி ஒரு தமிழர் தலைமையா இருக்கு, தாம் தமிழர் ஒரு தமிழர் தலைமையா இருக்கு. அப்ப இந்த தமிழர் தலைமையிலான கட்சிகள் மீண்டும் மீண்டும் அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான். இல்ல இப்ப தமிழர் அல்லாதவரும் இப்ப நடிகரும் கட்சி ஆரம்பிக்கிறதுல இதுல என்ன சிக்கல் இருக்கு? அதாவது நான் என்ன சொல்லுங்க, கட்சி ஆரம்பிக்கிறது வேறங்க. தமிழ்நாட்டில் மீண்டும் மீண்டும் என்னன்னா, மீண்டும் மீண்டும் நீங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பிற மொழியாளர்களே வருவார்கள் அப்படின்னா நம்ம எப்படி அதை ஏற்றுக்க முடியும்? இது ஒரு நியாயமான ஒரு அடிப்படையான கோரிக்கை. இது ஒன்றும் ஒரு இனவாதம்லாம் கிடையாதுங்க. ஏன் இனவாதம் கிடையாதுன்னு சொல்றேன்? தமிழ்நாட்டை விட்டா போய் மகாராஷ்டிரா ஆள முடியும் தமிழா? இல்ல தமிழர் தானே சொல்லியிருக்காங்க, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் யாதும் ஊரே யாவரும் கேளீர், தமிழர் தானே பேசியிருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டுல இது நடக்கிறது தப்பு இல்ல. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற முழக்கம் என்பது தமிழருடைய அந்த இறையாண்மையை காட்டுகிற ஒன்றாக தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய அதுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா இந்த நிலம் என்பது தமிழர்கள் ஆள வேண்டிய நிலம். என்ன, நீங்க சேர சோழ பாண்டியர்களாவே இருந்தாலுமே இது 3 நிலமாக பிரிந்து இருந்துச்சு, அங்கங்க ஆண்டாங்க, உள்ளுக்குள்ள பிரச்சனை, அது காலகாலமா இருக்கிறதா. அது ஒண்ணு இது புதுசெல்லாம் கிடையாது. நம்ம சேர சோழ பாண்டியர்கள் என்பதே ஒருவருக்கு மோதி கொண்டார்கள் தானே. அதே போல ஒருவர் வீழ்த்துவதற்கு 2 பேர் சேர்ந்து ஒருத்தரை வீழ்த்துற வரலாறு உண்டுல்ல. சேரனும் பாண்டியனும் சேர்ந்து சோழர்கள்ட்ட மோதுற வரலாறு உண்டுல்ல. அப்படி இருக்கு. ஆனால் அதை தாண்டி அதுக்காக அந்த அந்த பிரிவினை நோக்கி நகராம இன்னைக்கு தான் தமிழகம் என்பது சேர்ந்திருக்கு. ஏறத்தாழ நம்ம சேர்ந்திருக்கு. இந்த இடத்துல தமிழர் ஒரு முதல்வர் வேண்டுங்கிற கோரிக்கை வலுப்பெறுது. தமிழர் இதுவரை இருந்த முதலமைச்சர் பட்டியலே மிக குறைவாக இருக்கிறாங்க. டவுட்டட் தமிழர்களா இருக்கிறாங்க. எம்ஜிஆரும் அவர் மேல யாரு குற்றச்சாட்டு வச்சா, ஏன்னா தமிழர் இல்லைங்கிற பிரச்சனை குற்றச்சாட்டு வச்சதே கலைஞர் வச்சார். எம்ஜிஆர் நீங்க தமிழர் இல்லை அப்படின்னு. அப்ப நான் இல்லை, நான் தமிழர் தான், நான் நிரூபிக்கிறேன், நீங்க நிரூபிக்க முடியுமான்னு சொன்னார். ஏன்னா நான் பிறந்தது வேணா கேரளாவில், அது சிலோனில் வாழ்ந்தேன், ஆனால் நான் தமிழர், எங்க அப்பா இங்க போனாரு, வேலை பார்த்தாரு அப்படின்னு அவர் சொன்னார். இப்ப அதே போலதான் பிரதேசத்துல அம்மா அவர்களும். ஆக என்னன்னா, இந்த குற்றச்சாட்டெல்லாம் வச்ச இவரு தன்னை ப்ரூவ் பண்ணாரா, என்னுடைய பூர்வீகம் இது என்னன்னு. இப்ப முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒவ்வொருத்தரும் அவரை ஏன் சொல்லுகிறார்? நீங்க எந்த முதலமைச்சரையாவது பேரிட்டு சொல்லி பார்த்துருக்கீங்களா? என்ன ஏன் சொல்ல வச்சாங்க? அப்ப எனக்கு இந்த பூர்வீகம் தமிழ்நாடுன்னு சொல்வதற்காக 3 தலைமுறை பேரை சேர்த்து சொல்றாரு. தாத்தா பேரையும் அப்பா பேரையும் சேர்த்து சொல்றதுடைய அர்த்தம் இருக்குல்ல, அதோடைய உளவியல் இருக்குல்ல, அதுதான் காரணம். ஆக அந்த இடத்த தான் நம்ம இந்த டவுட்டை விட்டுருங்க. அதாவது அதாவது சந்தேகத்து இவர்களும் தமிழர்களா இல்லையான்னு தெளிவு இல்லாத ஆட்களை விட்டுருங்க. ஓபிஎஸ் போன்றோ, இவர் எடப்பாடியார் போன்றோ இவர்கள் தமிழர்கள், காமராஜர் தமிழர் அப்படிங்கிறது இல்லாம பிறரா இருக்கிற நிறைய பிறமொழியாளர்கள் தான் தமிழ்நாட்டை சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு ஆண்டவர்களாக இருக்கிறார்கள் வச்சுக்கலாம். அது அம்மாவையும் எம்ஜிஆரையும் எக்ஸிட் தவிர பிற ஆட்கள் பார்க்கும்போது நிறையா இருக்கு. இதோட மட்டும் இல்லை, அமைச்சரவையும் அப்படிதான் இருக்கு. அந்த அமைச்சரவை எப்படி இருக்குன்னா, ஏறத்தாழ ஒரு 10 பேருக்கு மேல பிறமொழியாளர்கள் அமைச்சர்களாக இருக்கிறாங்க. குறிப்பா தெலுங்கு சேர்ந்தவர்கள், மற்றவர்கள்லாம் குறைவு தான். 1-2 பேர் என்ன மலையாளம் இருக்கலாம், கன்னடத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் பெரும்பான்மையாக தெலுங்கர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அப்ப தெலுங்கர்கள் தெலுங்கர்கள் மட்டுமே ஒரு 8 பேர் அமைச்சர்களாக இருக்கிறாங்க. இது திமுக ஆட்சியில கட்டாயம் இருக்கும். அண்ணா திமுக ஆட்சியிலோட 2-3 அந்த ஒரு ஈவனா இருக்கும் எல்லாரும் சேர்த்து. ஆனால் திமுக ஆட்சியில் எப்படி இருக்குன்னா, ஒரு ரெட்டியாரே ஒரு 3 பேர் 4 பேர் இருப்பாங்க, நாயுடு ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. ஏறத்தாழ அவங்களே ஒரு 8-9 பேர் வந்துருவாங்க. இது இல்லாமல் வாரிய தலைவர்கள், இப்படி ஒவ்வொன்றும் பார்க்கும்போது அதிகாரமிக்க எல்லா பொறுப்புலையும் அவங்க வரும்போது தமிழர்களுக்கு என்ன நன்மை நடக்கும்? நான் என்ன சொல்றேங்க, நான் போய் ஒருத்தர் உதவி கேட்கணுங்க. நான் போய் ஒரு ரெட்டியாரா இருக்கக்கூடிய ஒருத்தர் போய் என்ன உதவி கேட்பேன்? ஒரு தமிழனா நான் கேட்கும்போது என்ன கேட்க முடியும்? எல்லா இடத்துலையுமே ஜாதிங்கிறது ஒரு பிணைப்பு. ஏன்னா நம்ம கம்யூனிட்டி தாங்க, எனக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படிங்கும்போது அது ஒரு பிணைப்பு இருக்கும். செய்வேன்னு சொல்றாரு. நான் மட்டும் இல்லை, நேரு என்ன சொன்னாரு? எங்க ஜாதிக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு மீட்டிங்லேயே சொன்னாரு. KKSSR
அமைச்சராக அங்கே இருக்கும்போது வந்து ஒவ்வொருத்தரும் எங்கிட்ட வந்து கேளுங்க, நானும் அண்ணாச்சி செஞ்சு தருவேன்னு சொன்னாரு. அப்ப அது என்ன அர்த்தம்? சொல்லியிருக்காருல்ல, அதான அர்த்தம். ஆக அந்த அடிப்படையில் தான் நம்ம அந்த விஷயத்தை அணுகணும். அதனால பிறப்பால் தமிழர், ஒரு தமிழருக்கும் தமிழச்சிக்கும் பிறந்தவர் தான் தமிழர். தமிழ் பேசுகிற எல்லாரும் தமிழர்கள் இல்ல. அடுத்தது இப்படி ஒரு வரையறை உலகத்தில் எங்கும் கிடையாது. வந்து ஒரு இனவாதத்தெல்லாம் பேசலைங்க. நீங்க மகாராஷ்டிரா பிறந்து வளர்ந்த தமிழன் மராத்தியை மிக அழகாக பேசுவான், மராட்டியர்களும் நல்லாக பேசுவான். தமிழ் எத்தனையோ பேர் இருக்காங்க, நான் எத்தனையோ உதாரணங்கள் காட்ட முடியும். நம்ம தமிழர்கள் எத்தனையோ பேர் எங்க வேலை பார்த்துருக்காங்க, இன்னமும் இருக்காங்க தாராவில இருந்து எல்லா பகுதியிலையும். அப்ப அவர்கள்லாம் தமிழர்கள்னு மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் ஆக்கிடலாமா? ஆக்க அனுமதிப்பாங்களா? ஏங்க என்ன சரி, நம்ம பிரச்சனையை விடுங்க. மகாராஷ்டிராக்காரர்கள் வந்து ஆந்திரா பார்டர்ல தங்கியிருக்காங்க, அந்த தெலுங்கானால இருக்கு. தெலுங்கானா முதலமைச்சரா மகாராஷ்டிராக்காரர்களை ஏத்துக்குவாங்களா தெலுங்கானாக்காரர்கள்? அது ஏன் தமிழ்நாட்டு மட்டும் அந்த விசித்திரம்? தொடர்ச்சியா நடிகர்கள் வர்றது இதுல ஏதாவது சிக்கல் இருக்குங்களா? நடிகர்கள் வருவதற்கு காரணமே இங்க தமிழ் சினிமாவே அதிகமான தெலுங்குகள் தானே. அதுதானே ராதாரவி சொன்னாரு. ராதாரவி இப்ப சொல்லி அவருடைய இது வைரல் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அது எதை குறிப்பிடுது? நாங்க தான் தமிழ்நாட்டு சினிமா, நாங்க இல்லைன்னா தமிழ் சினிமாவில் இல்லை அப்படின்னாங்க. தமிழ் சினிமாவுக்கு முன்னாடி, இந்த சினிமாவுக்கு முன்னாடி என்னங்க? கூத்தை ஒரு சமூகமே ஆடுற சமூகம் இருக்க. வன்னியர் சமூகம் கூத்தை தன்னுடைய கலையாக வச்சிருந்த சமூகம். இன்னைக்கு சினிமாவில் என்ன ரெப்ரசன்டேஷன் இருக்கு? அதுக்கு யாரோ 1-2 பேர் சொல்ல, தயாரிப்பாளர்ல இருந்து எல்லாரும் 1-2 பேர் சொல்லலாங்க, நடிகர்கள் 1-2 பேர் சொல்லலாம் பெரும்பான்மையா. ஆனா நீங்க நாயுடுனா எத்தனை பேர் சொல்லலாம், ரெட்டினா எத்தனை பேர் சொல்லலாம், மலையாளி எத்தனை பேர் சொல்லலாம், அப்படி எல்லாம் மாத்தி மாத்தி சொல்லலாமே. ஆக அவ்வளோ ரெப்ரசன்டேஷன் இருக்கிறதுனாலதான் பேசுற ராதாரவி. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி நாங்க இல்லைன்னா இல்லைங்கிறாரு. பார்த்திபன் வந்து நான் வந்து தெலுங்கு பாயின்னு சொல்லி பேசுறாரு. நான் தெலுங்கு பையன்ட்டு நல்லா தமிழ் பேசுவார், நல்லா எழுதுவாரு. எனக்குலாம் அதுக்கு முன்னாடி தெரியாது உண்மையிலே, சத்தியமா. இலக்கியங்கள் எழுதுவாரு, புத்தகம் எழுதுவாரு. ஓ, தமிழர் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். எல்லாருக்கும் அவர் தானே உடச்சு விட்டாரு. ஆக என்னன்னா இப்ப நான் என்னங்க, நம்ம பிரச்சனையை விட்டுருங்க. நான் கன்னடாவில் வாழக்கூடிய தெலுங்கர்களை கன்னடர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? ஆந்திராவில் வாழக்கூடிய கன்னடர்களை ஆந்திராக்காரர்களை ஏற்றுக்கொள்ளலாம். ஏங்க அங்கேயே ஏத்துக்கலங்கும் போது இங்க வந்து எப்படிங்க அது கேட்கறாங்க? அவர்கள் வாழட்டும். சீமான் சொல்றது போல அவர்கள் அமைச்சர்களாக இருக்கட்டும், போட்டோம். முதலமைச்சர் பொறுப்பு நம்மளுக்கு இருக்க ஒரே ஒரு முதலமைச்சர் பொறுப்பு, அது ஒண்ணுதான். தெலுங்கர்களுக்கு 2 ஸ்டேட் இருக்கு, தெலுங்கானா ஆந்திரான்னு. தமிழ்நாட்டையும் சேர்த்து அவங்க முதலமைச்சரானா 3 பேர் தெலுங்கர் ஆயிட்டாங்கன்னா தமிழர்கள் எங்கே ஆகுறது? ஓகே, இப்ப அடுத்ததாக தீய சக்தி திமுக, ஊழல் சக்தி அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு. இப்ப அவர் வந்ததுக்கு அப்புறம் தூய சக்தியா செயல்படுறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஊழல் சக்தின்னு சொல்லிக்கிட்டு ஊழல் சக்தியில இருந்து ஜெயிச்சவங்கள கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கிறார். முழுக்க இன்னும் சொல்லப்போனா, இன்னும் ரொம்ப கட்டான் ரைட்டா சொன்னா, திண்டிவனம் தொகுதியில வன்னியரசு அவர்களை எதிர்த்து நின்னது தாவேகா. 61,000 வாக்குகளை வாங்கியிருக்கு. அந்த வன்னியரசு கூட்டணி அமைச்சரவையில் இருக்காரா இல்லையா? அப்ப எப்படி வந்து ஊழல் சக்தி, தீர்ந்து போன சக்தி, இதெல்லாம் நீங்க பேச முடியுது? விஜயபாஸ்கர் எந்த அடிப்படையில் உங்களுக்கு வராரு? அவர் மேல குட்கா ஊழல். அதிமுகவுக்கு மிகப்பெரிய அதாவது சங்கடமே விஜயபாஸ்கருடைய வழக்கு தான். ஏனென்றால் விஜயபாஸ்கர் அவர்கள் அமைச்சராக இருக்கும் போது மத்திய அமலாக்கத்துறையால் விசாரிக்கப்பட்டார். அவர் சிட்டிக்கு அமைச்சரா இருக்கும் போது அமலாக்கத்துறை அவர் விசாரிச்சது. அது அதிமுகவுக்கு அசிங்கம். அப்படி இருந்த விஜயபாஸ்கரை கூட்டு நீங்க கட்சியில சேர்த்துறீங்களா? அது எந்த அடிப்படையில? ஊழலுக்கு அப்பாற்பட்டவரா? இல்ல, ஊழல் குற்றச்சாட்டுகள் அப்படியே இருக்கும், அவங்களுக்கு வழக்கு தொடுப்போம், ஆனா கட்சியில இணைஞ்சிருக்காங்க, அதுக்கான ஆக்ஷன் நாங்க எடுப்போம் அப்படின்னு சொல்லி சிடி நிர்மல்குமார் பேசியிருக்காருல்ல. அதாவதுங்க, ஊழல் வழக்குகள் அப்படியே இருக்கும், என்ன கட்சியில அப்படின்ட்டு சேர்த்துக்கும். அப்ப கட்சியில அவர் பண்ணி அந்த கட்சியில வரக்கூடிய வெற்றி அந்த கட்சி தானே பயனடைப்பது. அவர் உழைக்கிறாரு, அவர் எம்எல்ஏ அவராருன்னு கூட வச்சு விட்டுருங்க. அந்த தொகுதிக்கு அவர் வேலை பார்க்குறாரு, புதுக்கோட்டையில வேலை பார்த்து ஜெயிக்க வச்சுறாருங்க. ஜெயிக்க வச்சது அவருடைய உழைப்பு தானே. அதுல அந்த ஊழல்வாதியின் உழைப்பு இருக்குமா இருக்காதா? அவர் மீது வழக்கு என்ன இது பண்ணுவீங்க? வழக்கில் என்ன தண்டனை வாங்கி கொடுத்துருவீங்க?
தண்டனை வாங்கி கொடுப்பேன்னு நீங்க சொன்னீங்கன்னா எப்படி வந்து விஜயபாஸ்கர் உங்கள்கிட்ட வந்து இருப்பாரு? எந்த அடிப்படையில் உங்கள்கிட்ட வந்து அவர் இருக்கிறாரு? நான் கேட்குறேன், தண்டனை கிடைக்கும்னா எப்படி விஜயபாஸ்கர் கட்சியில் சேருவார்? நான் சேருவேனாங்க, நீங்கள் சேருவீங்களாங்க? எனக்கு ஒரு தண்டனை கொடுக்க போகிறான் ஒரு கட்சி, கொடுக்கட்டா அந்த கட்சி தான் நான் வேலைக்கு சேருவேன், அந்த கட்சியில் தானே நான் போய் இப்போ கட்சிக்காக வேலை பார்ப்பேன் அப்படின்னு நான் சொல்லுவேனா? எவனாவது சொல்லுவானா? வடிகட்டிய முட்டாள் கூட சொல்ல மாட்டான் அந்த வார்த்தையை. ஏன்னா இந்த கட்சிக்கு போனா எனக்கு பாதுகாப்பு, இந்த கட்சிக்கு போனா எனக்கு பணம் வரும், இந்த கட்சிக்கு போனா பதவி வரும் அப்படின்னா ஒருத்தன் வருவானா ஒழிய, அதை விட்டுட்டு இந்த கட்சிக்கு போனா நான் கட்சி வேலையை மட்டும் செய்வேன், கட்சி மேல வழக்கு போடும், வழக்கு போட்டு நான் ஜெயிலுக்கு போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு தியாகி ஏதாவது பார்த்துருக்கீங்களா? இந்த நூற்றாண்டுல பார்த்துருக்கீங்களா? ஆக இது வந்து வடிகட்டிய பொய் சீட்டினமா சொல்றாரு. ஓகே, இப்ப தொடர்ச்சியா அந்த பெண் வேட்பாளர்கள், அதாவது தாவேகாவோட பெண் அமைச்சர்கள்லாம் எப்படி செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. பெண் அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்கள் ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க. என்ன ஜட்டியோட உள்ள வச்சு கொண்டுடுவாங்களாமே, இப்படிலாம் ஒரு அமைச்சர் மற்ற கட்சிகளை இப்படி பண்ணாங்க, அப்படி மிரட்டினாங்க, ரவுடிசா இருந்துச்சு அப்படின்னு சொன்ன இடத்துல இவர்கள் அவர்களை விட சளைத்தவர்கள் இல்லை அப்படின்னு மக்களுக்கு நிரூபிச்சிருக்காங்க. என்ன அது அவங்க 1000 போய் பிடிஓட்ட பேசட்டும், தாசில்தார்ட்ட பேசட்டும், அதாவது அடுத்த விஷயம். ஒரு போனை போட்டு மிரட்டுற அந்த தைரியம் இருக்குல்ல, ஜட்டியோட உள்ள வச்சு கொண்டுடுவாங்க. உள்ள வச்சு கொண்டுடுவா என்ன அர்த்தங்க? லாக்அப் டெத். அப்ப காவல்துறையை வச்சு லாக்அப் டெத் பண்ணிடுன்னு சொல்ல வராங்களா? அப்ப காவல்துறையை மிஸ்யூஸ் பண்ணணும்னு சொல்ல வராங்களா? உண்மையிலேயே நாம இவர்கள் மீது ஒரு வழக்கு பதிவு பண்ணணும். அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்கள் இந்த அரசு துறையை தவறாக பயன்படுத்த என்று வாக்குமூலம் கொடுக்கிறார். அதுக்கு அவர் மீது வழக்கு போடணும். வழக்கு போட்டு அவருடைய அமைச்சர் பதவியை நீக்கணும். இப்ப தர்மேந்திர பிரதான் வந்து வினாத்தாள் கசிக்கு எப்படி பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணாங்களே, நீங்க ராஜினாமா பண்ணுங்க பார்ப்போம். இந்த மிரட்டல் விட்டது உண்மைதானே? மிரட்டல் அது நிர்வாகிகள்ட்ட தானே பேசுனாங்க, வெளியே வந்திருக்குல்ல. அப்ப உள்ள வச்சுங்கிறது எங்க என்ன அர்த்தம்? உள்ளனா பொதுவாக நடைமுறை ஜெயிலு தான். ஜெயிலுக்குள்ளே ஒன்று கொண்டுடுன்னு அவங்க சொல்றாங்க. அப்ப காவலர்களை அதிகார துஷ்பிரயோகம் பண்ண தூண்டுவாங்கிறாங்க. இது ஒரு அவர்கள் எடுத்த சத்திய பிரமாணத்துக்கு எதிரானது. அப்ப அவர்கள் பதவி நீக்கம் பண்ணலாமா? பதவி நீக்கம் பண்ணுமா அந்த அரசாங்கம்? தூய சக்தி பண்ணுமா? தூய சக்தியா பண்ணக்கூடாது. தூய சக்தி தானே தப்பே பண்ணுது. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போய் நிர்வாகிகள் வீட்டிலையும், ஒவ்வொரு பெண் நிர்வாகிகள் வீட்டிலையும் போய் தாக்குறது தாவேக நிர்வாகிகள், பாலியல் வன்முறை பண்றது தாவேக நிர்வாகிகள் இருக்காங்க. இன்னைக்கு தாவேக ஆட்சிக்கு வந்தது பிறகும் என்ன இன்னும் அந்த கற்பழிப்பு கொலை குற்றங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்குன்னா, அப்ப எந்த அடிப்படையில தாவேக தூய சக்தியாக செயல்படும்? ஒரு அமைச்சரை வெளிப்படையாக பொண்ணுடுவன் பேசுற இடத்துல இருக்குன்னா, அப்ப இந்த அரசாங்கத்துடைய மிகப்பெரிய ஏமாற்று அரசாக இது இருக்கிறது அப்படின்னு மக்களுக்கு இதன் மூலம் சொல்ல வேண்டியது இருக்கு. ஓகே, இப்ப தொடர்ச்சியா பா ரஞ்சித் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் ராஜராஜ சோழன் அவர்களுடைய ஆட்சி காலத்துலதான் பார்ப்பனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? அவங்களுக்கு சிவாஜி பத்தி பிரச்சனை இல்லைங்க, மகாராஷ்டிரா சிவாஜி பத்தி பிரச்சனை இல்லைங்க, இவர் விஜயநகர பேரரசை பத்தி பிரச்சனை இல்லைங்க, தமிழனா இருக்கிறவனை பத்தி மட்டும்தான் பிரச்சனை. ஆக இது ராஜராஜ சோழன் மீதான தாக்குதல் அல்ல, தமிழர்களின் அடையாளத்தின் மீதான தாக்குதல். தமிழர்கள் ஒருவர் மிகப்பெரிய ஆளுமையாக மிகப்பெரிய அரசாக இருந்தால் அந்த உணர்வு பெற்று தமிழன் எழுந்து விடுவான். நம்ம 1000 வருஷமா ஆண்டு கொண்டா கல்லணை பாரு எப்படி இருக்கு, அந்த காலத்துல எப்படி அந்த டெக்னாலஜி இருக்கு, பெரிய கோயில் எப்பறம் இவ்வளவு பெரிய 10 வெயிட் போயிருக்கும். இப்படியான செயல்பாடுகளை தமிழன் பெருமைப்படுவான். அந்த பெருமைப்பட்டு தமிழன் தன்னுடைய இனத்தின் வரலாறை தெரிந்து கொண்டு மீண்டு எழுவான். மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்றணும் வெறி வரும், என்ன வரும், நோக்கம் வரும். இதெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக மழுங்கடிப்பதற்காக பேசுகிற ஒரு ஆளாக தான் பா ரஞ்சித் இருக்காரு. அதுல அவர் சொல்றாரு ஜாதிக்கு எதிரான பேசணும். ஏங்க இவர் பேசினா ஜாதிக்கு எதிரானது என்ன சொல்றாரு? வெளிப்படையாவே பேசுறாரு. 7 அமைச்சர்கள் என்ன வன்னியர் சேர்த்து 8, வன்னியரசு ஒருத்தர் மீதி 7 பேர் தலித் பிரச்சனைக்கு என்ன குரல்? ஏங்க வன்னியரசு ஏன் குரல் கொடுக்குறாங்க? வன்னியரசு தான் சமூக நலத்துறை அமைச்சர், மீதி எல்லாரும் பொதுவான துறையுடைய அமைச்சர். மீதி எல்லாரும் பொதுவான துறை அமைச்சரா இருக்கும்போது உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து அந்த துறைக்கு அமைச்சர். அப்ப அவர் அந்தந்த பிரச்சனை தான் கேட்க முடியும். வன்னியரசு மட்டும் ஏன் கேட்கலாம்? அவர் சமூக நலத்துறைக்கு அமைச்சரா இருக்காரு.
கல்வி அமைச்சராக விஸ்வநாதன் வந்து கல்விக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பார்க்க தான் முடியும். அதுவும் தலித்துகளுக்கு மட்டும் ஒரு திட்டம், எம்பிசிக்கு செய்ய முடியாது, பிசிக்கு செய்ய முடியாது, ஓசிக்கு செய்ய முடியாது சொல்ல முடியாது. ஏன்னா அது பொதுவான இது அடிப்படை. இது என்னன்னாங்க, ரஞ்சித்து வைக்கிற நிறைய கேள்விகள் எல்லாமே முரண்பாடா இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ மயிலாடுதுறையில் ஒரு பெண் வந்து சிறுமி குழந்தை இப்போதான் 12வது படிச்சாங்க. அவங்க இவர்கள் தற்கொலை பண்ணிட்டு இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், 16 வயது சிறுமி தற்கொலை பண்ணிட்டு இறந்ததாவே வச்சுங்க, அந்த தற்கொலைக்கு தூண்டிய நபர் யார்? 2 பேரும் உடன்பட்டு தானே அந்த தற்கொலையில ஈடுபட்டு இருக்கிறாங்க. அந்த 2 பேர் மட்டும்தான் உடன்பட்டாங்களா? அவர்கள் தற்கொலை உடன்படுறதுக்கு முன்பு அந்த ஆணின் தரப்பிலிருந்து யாருமே, அந்த நண்பர்களோ அவர்களுடைய அரசியல் வட்டாரமோ எதுவுமே தொடர்பு இல்லையா? அந்த குடும்பம் தொடர்பு இல்லையா? ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க? 16 வயது சிறுமிங்க. ஒரு சிறுமி செய்கிற செயலுக்கு எப்படிங்க சிறுமி பொறுப்பாக முடியும்? 18 வயது நினைஞ்சாதானாங்க. 18 வயதுக்கு முன்னாடி ஒரு சிறுமி ஒன்று செஞ்சால் ஏங்க நம்ம குற்ற வழக்குகளை ஒரு கொலை பண்ணிட்டா, கற்பழிப்புல 16 வயதுக்காரன் ஒருத்தன் ஈடுபட்டுட்டானா ஏன் தண்டனை எனக்கு கொடுக்கறது இல்லை? அது தண்டனை என்பதுக்கு ஒரு கனிவாக சீர்திருத்த பள்ளியில் கொண்டு போய் வைக்கிறதும் அப்படி போன்ற இருக்குது. ஏன்னா அவனுக்கு வந்து 18 வயசு, அவனுக்கு மெச்சூரிட்டி ஆகல, அவனுக்கு தெரியாது, தெரியாம பண்ணிட்டான், சின்ன வயசு பையன், அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பான்னு செய்யறாங்கல்ல. இதுதான் நடக்குது. அப்ப 16 வயது சிறுமியை எப்படி வந்து நீங்க வந்து தற்கொலைன்னு அந்த தற்கொலைக்கு தூண்டியவர்கள் மீது ஏன் வழக்கு பதிவு பண்ணல? என்ன ஆக, ஏன்னா இப்ப இந்த மாதிரி கேள்விகளை முன்வைக்கக்கூடிய மோகன்ஜி போன்றவர்களுக்கு ஜாதி பட்டம் கட்டுவாங்க, ஜாதி வெறின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் வந்து பொதுவான துறைகளின் அமைச்சர். கல்வித்துறை வந்து பொதுவான துறை தானேங்க. அந்த துறையோட அமைச்சர் என்னங்க பண்ணுவாரு? ராஜபவன் செய்தித்துறை அமைச்சருங்க, பள்ளி கல்வித்துறை அமைச்சருங்க. அவர் என்னங்க பண்ணுவாரு? இப்படி உதாரணத்துக்கு சொல்றேன், வன்னிய அரசு மட்டும் சொல்ற, வன்னிய அரசு சமூக நலத்துறைங்க. அதாவது பழைய ஆதிதிராவிட நலத்துறை இப்ப சமூக நலத்துறையா பேர் மாற்றிருக்காங்க. சோ அவர் மட்டும் தான் செய்வாரு, மீதியெல்லாம் பொதுவான துறை. அப்படின்னா நாளைக்கு வன்னியர் இருக்கிற அமைச்சர் வன்னியருக்கு குரல் கொடுக்கணும், செட்டியாருக்கு குரல் கொடுக்கணும்னு சொல்றாரு, அவரு சொல்ல வராரா? ஆக இது முழுக்க மீண்டும் மீண்டும் சாதிய இணக்கம் வருகின்ற தமிழ் சமூகத்திடம் பிணைப்புக்கு பதிலாக சிக்கலை உருவாக்கி மோத விடுகிற ஒரு செயல் அது. ஓகே, கேரளா முதல்வர் வந்து தமிழ்நாட்டு முதல்வருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. கனிம வளங்கள் வந்து இந்த பிற மாநிலங்களுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு முதல்வர் வந்து அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ அது கேரளா முதல்வர் வந்து மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் வந்து முதல்வருக்கு கொடுத்திருக்காரு. அதை எப்படி பார்க்கலாம் நம்ம? இவர் கனிம வளம் தடுக்கணுங்கிறதும் அவர் மறுபரிசீலனை பண்ணலாம் ஒன்றும் அயோக்கியத்தனாங்க, சுத்த அயோக்கியத்தனம். ஏன் அயோக்கியத்தனம்? ஏங்க உங்ககிட்ட காவல்துறை இருக்குங்க, உங்ககிட்ட இருந்து தமிழ்நாட்டுல இருந்து போற கனிம வளங்களை எப்படி இப்ப பாக்குறீங்க? தடுக்கணுமா வேணாமா? அங்க எல்லையோர காவலர்கள் என்ன பண்றாங்க? அடுத்து அவன் வந்து குப்பையை கொட்டிட்டு போறானே, நாகர்கோயிலையும் கன்னியாகுமரியிலையும் குப்பை கொட்டிட்டு போறானே, அது யார் பொறுப்பு? திருப்பூர்ல அந்த எல்லையோர மாவட்டங்கள்ல அங்க இருக்கக்கூடிய கழிவுகளை கொட்டுகிறார்கள். கேரளாவில் வந்து கழிவுகளை கடல்ல கொட்டுறாங்க, நிலத்துல கொட்டுறாங்க. தமிழ்நாட்டு பகுதிகளில் ஏன் அவர்கள் பகுதியில் கொட்டிக்கிட்டோம்? நல்லதை கெட்டதை உங்க பகுதியில் கொட்டிங்க. ஏன் தமிழ்நாட்டு கடலோர பகுதியில் கொட்டுறீங்க? தமிழ்நாட்டு கடல்ல ஏன் கொட்டுறீங்க? நிலப்பரப்புல ஏன் கொட்டுறீங்க? அப்ப தடுக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு காவல்துறைக்கு இருக்கா இல்லையா? தமிழ்நாடு காவல்துறைக்கு ஏன் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காங்களா, கொடுக்கலையா? இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் இது நீண்ட காலமா அந்த பிரச்சனை இருக்கு. ஆனால் இதில் நடவடிக்கை எடுக்கப்படணும். இப்ப ஏதோ ஒரு அரசாணை வந்ததா சொல்றாங்க சமீபத்துல, அந்த அரசாணை அமலுக்கு வரணும். அரசாணை என்பது அரசாணை போட்டா உடனே சட்டம் கிடையாதுங்க, அது நல்லா தெரிஞ்சுங்க. ஏன்னா உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்ல, இந்த வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு சொல்லும் போது 10.5% அரசாணை வந்துச்சு. ஒரே ஒருத்தன் கூட அது அட்மிஷன் ஆகல தெரியுமா? ஒரே ஒருத்தர் அது அட்மிஷன் ஆகல, ஒரே ஒருத்தர் அரசாங்க வேலைக்கு போல. ஏன் உதாரணத்துக்கு சொல்ல, அது அரசாணை, அது ஒரு அறிவிப்பு, அது ஒரு விளம்பரம், அது சட்டமாகப்படணும். இது சட்டமாகப்பட்டாதான் நடைமுறைக்கு வரும். ஆக சட்டமாகிற வேலையை முதலமைச்சர் விஜய் அவர்கள் செய்யணும். அவர் உண்மையிலேயே அரசாணை வெளியிட்டதுனால வரவேற்கிறோம். ஆனால் அது சட்டமாக்கப்பட்டு தமிழ்நாடு காவல்துறைக்கு உத்தரவிடப்படணும். ஒவ்வொருத்தரும் வெளியிலேருந்து வந்து இங்கே குப்பை கொட்டிட்டு போகிறதுக்கு வந்து தமிழ்நாடு குப்பை தொட்டி இல்லை, அது போல் இங்கே இருக்க கனிம வளங்கள் போகக்கூடாதுங்கிற தடுத்து நிறுத்தணும். ஏன் நீங்கள் அந்த முதல்வர்கிட்ட கேட்குறீங்க? உங்கள் வளத்தை நீங்கள் தடுத்து நிறுத்துங்க, இது போக முடியாதுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏங்க அறிவிக்கப்படாமல் பேருந்து ஓசூர் கர்நாடகா போலங்க. என்ன கர்நாடகா பேருந்து மட்டும் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஓசூர்ல தமிழர்களை ஏற்றிக்கிட்டு போறாங்க. ஏதாவது சட்டம் போட்டிருக்காங்களா கர்நாடகாவில் தமிழ்நாட்டு பேருந்தில் உள்ள வரக்கூடாதுன்னு? பாதுகாப்பு, வந்தா கலவரம் வரும், இது வரும்.
அதே கர்நாடக வண்டியில் தமிழர்கள் ஏறி போறாங்க, இங்க வேலை செய்யறாங்க, திருப்பி அடுத்த நாள் வேலைக்கு திருப்பி ஓசூர்ல இருக்க பெரும்பாலும் அந்த கிருஷ்ணகிரி ஓசூர்ல இருக்கிறவங்க எல்லாமே போய் கர்நாடகாவில் வேலை பார்த்துட்டு பெங்களூர்ல வேலை பார்த்துட்டு திருப்பி வீட்டுக்கே வந்துடுவாங்க. டெய்லி போயிட்டு வரவங்களா இருக்காங்க. ஆக இதை எங்கேயா சட்டம் போட்டாங்களாங்க? ஏன் அப்படி நடக்குது? ஏன் இதை இந்த விஷயத்துல மட்டும் சட்டம், நான் லெட்டர் எழுதுறது போறது வருதுங்கிற பழைய நடைமுறை இதெல்லாம் கலைஞர் காலத்து நடைமுறை. நான் லெட்டர் எழுதுறேன், மத்திய அரசாங்கத்தில் கேட்டேன், அது கேட்டேன், இது கேட்டேன் அப்படின்னு சொல்றது, இது முழுக்க முழுக்க ஏமாற்ற வேலையாக இல்லாமல் உண்மையிலேயே தமிழ்நாட்டின் கனிம வளங்கள் தடுக்கப்பட வேண்டும் என்று இந்த முதல்வர் செயல்பட்டால் தமிழ்நாடே தலைவணங்கும். ஓகே, பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சைக்கு நன்றி. மிக்க நன்றி.